Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு இங்க கேன்பரால one of the biggest festivalங்க which is multicultural festival. இது இங்க பாத்தீங்க அப்படினா கேன்பரால மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியாலே இது one of the biggest festival அப்படினு சொல்லலாம். And நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு புதுசா இங்க வந்திருக்கீங்க இல்ல ஆல்ரெடி இங்க ஆஸ்திரேலியால இருக்கீங்க அப்படினா here is why you should check out this event because இங்க 170க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டிஸ் வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ், அவங்களுடைய டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் நிறையாது இங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. அண்ட் 270க்கும் மேற்பட்ட ஃபுட் ஸ்டால்ஸ் இங்கே அவங்க போட்டிருக்காங்க இன்றைக்கி. அண்ட் இஃப் யூ ஆர் ஃபூடி கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஸோ வாங்க இந்த ஈவெண்ட்ஸில் இன்னும் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். Hey man, so how's it going so far? Yeah, it's good. It's great here. I love the atmosphere. It's amazing. Oh yeah. Lots of people. Are you from Canberra or somewhere? No, I'm from Melbourne. Melbourne? Oh, I just moved here. You just moved here? Yeah. Okay. So far, how are you liking Canberra? Yeah, I love it. It's really cool. Everyone's nice. Okay. Cool. So how do you like this multicultural festival? Have you tried any other food? No, I haven't, but I'm gonna start eating soon. So it should be good. Okay. Yeah. So how's going for you? Yeah, it's excellent. Meeting lots of cool people here. Also just moved to Canberra. Canberra. So you guys are student or? Yeah, we go to ANU. ANU? Yeah. Okay. Nice, mate. Nice to know you, and hope you have a great afternoon. Yeah, you too. Enjoy the festival. Thank you. டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ் இங்கே பார்க்க முடியுதுங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இன்றைக்கி இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் கிச்சன் லீவ் விட்டுருவாங்க இன்றைக்கி. பிகாஸ் இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா சவுலக்கி க்ரீக்குன்னு நினைக்கிறேன், க்ரீக் ஷாப்ஸ். இதை பார்க்கலாம். எங்கப்பா பார்பிக்யூ கிரில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஷாப்புன்னு பார்ப்போம். ஸோ இது என்னது? இது ஏசிடி திபெத்தியன் கம்யூனிட்டி. வா, ஓகே. திபெத்துங்க அவங்களுடைய கம்யூனிட்டி. ஸோ நமக்கே தெரியும் திபெத்துனாலே அவங்க தேர் ஃபேமஸ் ஃபார் தேர் மோமோஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மோமோஸ் இங்கே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு மோமோஸ்ன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கேன். ஹே ஹாய். ஹாய். ஹவுஸ் கோயிங்? டிஃப்ரெண்ட் சாஸ் இங்கே வச்சுருக்காங்க. And yeah, you can see Satai House, Indonesia. Oh wow, queue பாருங்க எவ்வளோ பெரிய queuன்னு. ஸோ இங்கே இருக்கிற இந்த ராட்டனம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது ஒன் ஆஃப் த கேன்பராவோட ஐக்கன் அப்படின்னே சொல்லுவாங்க. நார்மல் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ராட்டனம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃப்ரீன்னே சொல்லுவாங்க. ஸோ இங்கே போட்டிருக்கு அதோட இது என்ன அப்படின்னு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக இந்த ராட்டினம் இங்கே இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஐக்கன் இன் கேன்பரா. சிவிக் merry-go-round is one of Canberra's much loved landmarks, holding fond memories for many visitors and locals alike. நிறைய கடைகள் இருக்குங்க இன்றைக்கி. இது எந்ததுன்னா இது ஸ்பானிஷ் பார்பிக்யூ.
ஜென்யூன் கொரிசோ அண்ட் சாங்க்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் சாங்க்ரியாவா? சாங்க்ரியான்றது எப்படி இருக்கும்? ஐ திங்க் திஸ் இஸ் த சாங்க்ரியா. ஏ குட். அப்படியே அந்த சைடு போனோம் அப்படின்னா அது என்னதுன்னா, இது நேபாளி ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க, நேபாளி கடை. ஏ பார்ப்போம் வாங்க. எல்லாம் பார்பிக்யூ சிக்கன் ஸ்கீவர்ஸாக வச்சுருக்காங்க. செம்ம கியூ இருக்குங்க இதுக்கு. ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர போகிறீங்க, இல்லை இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டில் இந்த மாதிரியான மல்டிகல்ச்சரல் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கிறப்போ தவறாமல் போய் கலந்துங்க. பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை மாதிரியான மைக்ரன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். யூ கேன் கெட் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. ஈவன் நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்தே வந்திருக்கீங்க, யாருமே இல்லாத மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய பேர் தெரிய வரப்போ உங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த லோன்லியாக இருக்கிற அந்த ஃபீல்லாம் ஹாய் போர்ச்சுகீஸ் கஸ்டம். ஸோ இது ஃபிலிப்பினோ குசைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் இது ஹாங்காங்கோட அவங்க கடை. மிடில் ஈஸ்டர்ன் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அர்மேனியா நாட்டு அவங்களுடைய ஒர்க் ஷாப்புன்னு நினைக்கிறேன். ஏதோ ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே கேன்பராவில் சிவிக் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அங்கே நேராக பார்த்தீங்கன்னா சிவிக் லைப்ரரின்னு இருக்குங்களா. அண்ட் இந்த சைடு இருக்கிற பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கேலரி இருக்குங்களா. கேன்பரா மியூசியம் ப்ளஸ் கேலரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக நம்ம ஆட்களுங்க. கேரளா கஃபே அண்ட் மசாலா ஸ்ட்ரீட் ஃபுட்னு போட்டாங்க. பூரி ஆலு பஜ்ஜி, பூரி சிக்பி, பானிபூரி 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 பானிபூரி. பானிபூரி சமோசான்னு கூவி விற்கிறாங்க பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த சவுண்டு ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்கும் கேட்குறப்போ. நம்ம ஊர் சவுத் இண்டியன் டெலிகேட்ஸ்னு போட்டிருக்குங்க. சமோசா, சாட், இட்லி, வடை, சாம்பார், மேங்கோ லஸ்ஸி. அந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் பார்த்திங்கன்னா ரசம். இங்கே கேன்பராவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஒன் ஆஃப் தன்னு கிடையாது, த ஒன்லி ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். ஸோ கைஸ், நான் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே கேன்பராவில் ரசம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்குது. தட்ஸ் அ ஒன்லி பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அங்கே சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர் இருக்காரு, அவர் பேர் ரங்கா. ஸோ வாங்க அவங்ககிட்டயே நம்ம பேசுவோம். ஸோ ஹாய் ப்ரோ, ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ 3 நாள் ஈவெண்ட் எப்படி போச்சு? 3 நாள் நல்லா போச்சு. நேற்றுக்கு இன்னைக்கு நல்ல பிஸி தான், முன்னாடிக்கும் நல்ல பிஸி தான். சூப்பர். நேற்று ஈவினிங் நான் வந்திருந்தேன், கடையில் அவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஸோ சவுத் இண்டியன் கூடிய ஃபுல் நம்ம கல்யாண மண்டபத்தில் என்ன சாப்பிடுவோமோ தமிழ்நாட்டில் அது அப்படியே ஃபுல்லாக இருக்கும். 14-15 ஐட்டம் இருக்கும். எவ்ரி சாட்டர்டே சண்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேன்பரா இங்கே வந்தீங்க அண்ட் நீங்கள் பியூர் வெஜிடேரியன் இங்கே வந்தால் வெஜிடேரியன் சாப்பாடுலாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்குறீங்க. நீங்களே பார்க்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குங்க.
ஸோ நீங்கள் கேன்பரா இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் போய் ட்ரை பண்ணுங்கள். நானும் இது 2-3 தடவை போயிருக்கேன், சூப்பராகவே இருக்கும். அண்ட் இவங்க இப்போ தான் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் எவ்வளோ நாள் ஆச்சு போகிற ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி? ஒரு 1 year ஆச்சு. ஓகே. பட் அதுக்கு முன்னாடியே நான் கோயிலில் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அண்ட் மல்டிகல்ச்சரல் ஃபெஸ்டிவலையும் எவ்ரி இயர் இவங்க ஒரு ஸ்டால் போட்டுருவாங்க. அந்த மூலமாக தான் எனக்கு தெரிய வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம யூடியூப் பேர் தமிழ் ஆசி. தமிழ் ஆசி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேன்பரான்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலுமே இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கம்யூனிட்டி. இவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி. அண்ட் ஆல்சோ நிறைய பேர்கிட்ட ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, கேன்பரா வந்து ரொம்ப போரிங், அங்கே ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்குங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நானே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கேன். இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒன்றாவது அதர் ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். Hi brother, how are you? Yeah, good, thanks. So what's the name of this dish? What's the name of this dish? Egyptian street food. Sorry? Egyptian street food? Okay, so what? You want to try? Yeah, no, so what's it made of? So what's the meat of? This is chicken. Chicken? Lamb. Oh, okay. Yeah. Chicken I could try. Maybe I take one. Yeah. Really good. That's the best food. So Joyce, how are you going? Hi everyone. We are thrilled that 3-day is a successful wrap, and we're so happy to see so many different cultures coming to our store to do live broadcast. And thank you so much for having me. No, so how are you liking this festival? It's such a exciting and inspiring moment to see so many different people, different colors, different performers, and telling their own story. I think that's the beauty of living in Canberra. Yes. Yeah, I'm sure you feel it too. Yeah. Yeah. Like, all different nationalities coming together. And Yeah. sharing their culture while learning the others. Yeah, we're also learning, like these 3 days, I've learned so much that I didn't know, and talk to people about their story, how they got to Australia, and how they're sharing their own culture with others, and also making lots of friends. Yeah. Thank you so much for your time. Thank you so much. ஆஸ்திரேலியாவோட ஒன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ இப்போ இங்கே நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர் வந்த உடனே பேச முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அவங்க ரேடியோ ஸ்டேஷனுக்காக வந்துட்டு இப்போ லைவில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பாருங்களேன். Two things I've noticed about all of you people here who have come to Australia. One, how intelligent you are, and how smart, how adventurous and intelligent you are, and you're so smart you picked Canberra to live in. So, Which Indian festival do you like much? which one, sorry? Which Indian festival do you like?
Oh, the Diwali, obviously I go to all of the temples around the place. There's a temple in my electorate at Flores, so a big temple there. And I think இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்னியில் இருக்கிறவங்களும் வந்து வருவாங்கங்க. கேன்பராவில் அவங்களுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் செக் அவுட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கேன்பராவில் 2 ஃபேமஸான கேக் ஷாப் இருக்குது. அந்த ஐஸ் ஷாப் அப்படின்னா இந்த இது தாங்க, இந்த மேலே இருக்குங்களா, இந்த வயா டால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபேமஸ்ங்க. எப்போவுமே இங்கே விற்கிற ஐஸ்கிரீமுக்கு க்யூ இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ க்யூ இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்குங்களா இந்த அனிதா ஜெலட்டோ அப்படின்னு, அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜெலட்டோ ஐஸ்கிரீம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பாக நீங்கள் இங்கே கேன்பரா வர்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். Bangame, bangame, bangamare, bangamare, manana, manana, bangamare, bangamare. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நான் சொன்ன மாதிரி என்லைட்டன் ஃபெஸ்டிவல், பலூன் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு கேன்பராவில் த்ரூஅவுட் த இயர் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி இங்கே நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையுமே நான் கவர் பண்ணி ஒரு விலாகாக போடலான்னு இருக்கேன். அதர் தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக பேசுகிற வீசா ஒர்க், அதை தாண்டி இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் இங்கே கேன்பராவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கேன்பரானா எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்மளால் அங்கே போனால் மைக்ரேட் பண்ண முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். Until then, see you all. Bye.